பூலோகத்தில் செயல்படுவது போல அவருடைய சித்தம் எங்கே செயல்படணும்? பூலோகத்தில். அதை ஈர்க்க வேண்டும் நம்ம. ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. அடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே அப்படின்னு நம்ம கெஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் கிருபையா நீ இன்னைக்கு வந்ததே அவருடைய கிருபை தான். அவர் கிருபை உன் கூட தான் இருக்கு. இயேசு என்றால் கிருபை. கிருபை என்றால் யாரு? இயேசுக்கு இன்னொரு பேர் என்ன? கிருபை. அந்த கிருபை தான் உன்னை நடத்தி கொண்டு இருக்கிறது. அப்பா எனக்கு கிருபையை கொடுங்க, கிருபையை கொடுங்கன்னு கேட்காத. உம்முடைய கிருபை என் கூட இருக்குது, அதற்காக நன்றி தகப்பனே. நீர் என்னை நடத்தி கொண்டு இருக்கிறீர், அதற்காக நன்றி. நீர் என்னை பாதுகாக்கிறீர், அதற்காக நன்றி. இன்னைக்கு நான் சுகமா இருக்கிறேன்னா அவருடைய கிருபை. இப்படி புரிஞ்சுக்கோ ஆண்டவரை. நீ ஆண்டவரை தவறா புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கல, ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும்? இன்னும் ஆண்டவர் கிருபை எனக்கு வரல, ஆண்டவர் கிருபை எனக்கு வரல, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வரல. இல்ல, நீ இன்னைக்கு ஆசீர்வாதமாய் சமாதானமா இருக்கிறது ரட்சிப்பு உனக்குள்ள கொடுத்தது அந்த கிருபை தான் உன்னை ரட்சிப்புக்குள்ள நடத்தினது. நீ ஆண்டவரை ஆராதிப்பது அந்த கிருபை உன்னை நடத்தினது. இது எல்லாத்தையும் கொடுத்தவர், இதுக்கு மேலே எனக்கு ஆண்டவர் கொடுப்பார் என்கிற அந்த நம்பிக்கையோடு இருந்தால்தான் உனக்கு எல்லாமே வந்து சேரும். அப்போ நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? இதெல்லாம் எனக்கு கிடைச்சதுன்னா இது என்னுடைய நீதியில், இதெல்லாம் நான் ஆண்டவருக்கு நான் செஞ்சேன், அதனால தான் எனக்கு இது கிடைச்சது என்று நீ சொன்னாய் என்று சொன்னால், யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் காட் இன் அ ராங் வே. நீ ஆண்டவரை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். உன் வாழ்க்கையில் கிடைத்த நன்மைகள் எல்லாமே அவர் மூலமாக கிருபையாய் கிடைத்தது.